ஆ, காலை வணக்கங்கள். ஓகே, நேரடியாக அவரிடம் பேசுகிறேன். என்னவென்றால், இறைவா, உனக்கு என்று ஒரு உடலை அமைத்து, அதாவது ஒரு வீட்டை உருவாக்கி, ஆர்கிடெக்சர் என்ற முறையில் பல பகுதிகளை அந்த வீட்டுக்குள்ளே உருவாக்கி, பலவிதமான அறைகளை என் உடம்பில் அமைத்து, எல்லா வசதிகளையும், ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர் சப்ளை, பிளட் சர்க்குலேஷன், ஏர் மூமெண்ட், திடமான பில்லர்கள், ஸ்கெல், அப்புறம் பலவிதமான ஆர்கிடெக்சர் லெவலில் கைகளை படித்திருக்கிறேன். இந்த உடம்பிலே, இந்த வீட்டிலே கைகளை, கால்களை படித்திருக்கிறேன். அந்த அந்த வீட்டிற்கு ஒரு அழகை கொடுத்திருக்கிறீர். அதில் பலவிதமான வசதிகளை படைத்திருக்கிறீர். பார்ப்பதற்கு கண்ணை அமைத்திருக்கிறீர் என் உடலிலே, உன்னுடைய வீட்டிலே. சுவாசம் செய்வதற்கு மூக்கை அமைத்திருக்கிறாய். உண்பதற்கு வாயையும், மெல்வதற்கு பல்லையும், ருசி பார்ப்பதற்கு நாக்கையும், அனைத்து இசைகளையும் கேட்பதற்கு காதுகளையும், எதையும் சிந்தித்து செயல்படுவதற்கு என்னுடைய மூளையையும், இத்தனை விதமான படைப்புகளை எல்லாம் படைத்து ஒரு வீட்டை உருவாக்கி அதிலே குடிக்கொண்டு இருக்கிறீர்களே என் இறைவா. இந்த வீட்டிலே என் உடம்பு என்னும் வீட்டிலே நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு வாடகை என்ன தர வேண்டும் என்று நீங்கள் என்னை கேட்கவில்லையே இறைவா. என்னுடைய உடலை அமைத்து அதிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வாடகை கொடுக்க வேண்டும் என்று என்னை நீங்கள் கேட்கவில்லையே. நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் என்னை படைத்து இந்த வீட்டை உருவாக்கி இதில் குடிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் இருப்பதே எனக்கு ஒரு பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது உங்களிடமிருந்து எனக்கு எதற்கு வாடகை, இனாம்? நீங்கள் எனக்கு வீட்டு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. ஆம், வாட்டர் பில் கட்ட வேண்டிய தேவையில்லை. வீட்டு வரி கட்ட தேவையில்லை. நீங்கள் வாடகையும் எனக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் உங்களுக்கு நான் இனாமாக கொடுக்கிறேன் கடவுளே. ஏனென்றால் என்னை படைத்து என்னில் வாழ்ந்து கொண்டு எனக்கு ஒரு காவலாளியாக நான் இருக்கிறீர்களே. அதோடு நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள, உன்னோடு நான் இருப்பேன். எந்த நிலையிலே இருந்தாலும், நீங்கள் நோய்வாட்டுப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆரோக்கியமாக உன்னோடு இருப்பேன். நீ கடல் கடந்து சென்றாலும் உன்னோடு நான் ஒரு சம்மனஸை போல, காவலை போல நான் உன்னோடு நான் இருப்பேன். கடல் கடந்து சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்று எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சொன்னதோடு இல்லாமல் என் உடலிலே உயிராக இருந்து கொண்டு நான் போகுமிடமெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்களே இறைவா. ஓகே, நாம் இருவரும்
நண்பர்களாக இருப்போம். ம் ஓகே சொல்லுங்க இறைவா. அ அ நீ செய்த நன்மையை நான் உணர்கிறேன். நீ எனக்கு செய்த நன்மைக்கு இந்த வீட்டை கட்டி இதில் வாடகைக்கு இல்லாமல் சுதந்திரமாக உன்னை விட்டுவிட்டு இருக்கிறேன். நீங்கள் சுதந்திரமாக எந்த ஒரு வரியும் எனக்கு கட்டாமல் இருக்க உனக்கு நான் சலுகை தருகிறேன் இறைவா. அதுவே நீ என்னோடு இருப்பதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு நான் உனக்கு ஒரு நன்றி பாடல் பாடட்டுமா? நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உன்னிட உணவும் உடுத்திட உடையும் ஒரு குறையின்றி காத்து வந்தாய். காத்து வருகிறாய், காத்து வருவாய். ஒரு அண்ணலை போலவே இன்னல்கள் இன்றி சேமமயம்மை காத்து வந்தாய், சேமமயம்மை காத்து வந்தாய். ஓகே இறைவா, நாம் இருவரும் இனிமேல் ஒருவராயிருப்போம். என் உடலிலே நீங்கள் குடிக்கொண்டு இருக்கிறீர்கள், உமது பாதுகாப்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நாம் இருவர் அல்ல ஒருவர் என்று தெரியுமா? ஓகே செல்வங்களே, இறைவா தொடர்ந்து என் வீட்டிலே இருங்கள், என்னை பாதுகாத்து கொண்டு வாருங்கள். ம் ம்